ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வலைப்பை சந்தனன் அவர்களுடைய சிறப்பான தகவல்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான படத்தை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு அதையும் தாண்டி இருக்கு. வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ இந்த வாரம் புது தகவல்களோட நிறைய விஷயம் வந்திருக்கீங்க. ஸோ அதில் இப்போ வந்த படங்களில் என்னென்ன மாதிரியான ஒரு படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ மக்கள் மத்தியில் அந்த படத்துடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் சில படங்களுடைய விஷயங்களை டப்புன்னு உட சொல்லிட்டுறீங்க, நேயா படம் அப்படின்ட்டு. ஆனால் சில படத்துக்கான விஷயங்கள் ஏன் சூப்பருங்க, நான் பார்த்ததுலேயே அப்படி ஒரு படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே சில பேருக்கு ரொம்ப காதுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. சரி, இந்த மாதிரி சில படங்கள் வந்த வரிசையில் உங்களுக்கு எந்த படம் இப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த படத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ரெண்டு படம் இந்த வாரம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு ஒரு படம் தனுஷ் இயக்குனது. அப்புறம் இந்த பக்கம் டிராகன் பிரதீப் ரங்கநாதன் நடித்து அஸ்வத் மாரிமுத்து இயக்குன படம். ரெண்டுமே இன்னைக்கு இளைஞர்களால் கொண்டாடப்படுகிற படமாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே லவ் தான் மிக முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. ஸோ எப்போவுமே காதல் படங்களுக்கு அது எவர்கிரீன். அது சில படங்கள் ஆக்ஷனை பிடிக்கும், க்ரைமு த்ரில்லர் அது இதுன்னு போவாங்க. பட் காதல் படங்களுக்கு எல்லா காலத்திலும் ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஆமாம், காதல் அழிகிற வரைக்கும் காதல் படங்களுக்கு அழிவில்லை இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த கணக்கு தான். இன்னொன்று அதை ரொம்ப இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய பல்ஸை பிடிச்சி படம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று, தனுஷு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு ஆக போகுது. இந்த வயசில் அவர் ஒரு 18-20 வயசு இளைஞராக மாறி ஒரு கதை எழுதியிருக்காரு. ஓகே ஓகே அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் அவங்களுடைய அக்கா பையன் தான் ஹீரோ. ஆமாம், அவர் அப்படி கண்ணை மூடி காட்டிங்கன்னா தனுஷ் பேசுகிற மாதிரியே இருக்குது. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே. ஆளும் நல்லா இருக்கார். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் சினிமாவுக்கு அப்படியே ஒரு சிவப்பாக அப்படியே இருக்கணும், அப்படி இருக்கணும், அவர் முகத்தில் அவ்வளோ இருக்கணும், லட்சணம் இருக்கணும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அடித்து உடைச்சவர் ரஜினி. அதுக்கப்புறம் நடிக்க தெரிந்தவர்கள் யார் வேணாலும் நடிக்கலாங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட தனுஷனுடைய அக்காள் மகன் ஒரு தனுஷ் சாயலோட தான் இருக்கார். அந்த கதை அவர் இன்னும் ஒரு மாதிரி தூக்கி பிடிக்குது. அந்த கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த லவ்வை எப்படி பார்க்குறாங்க, எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன இருந்தாலும் காதலுக்கான உணர்வு கெட்டு போகாமலே இருக்குங்கிறது எல்லாமே அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி காதல் படத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பொய்டிக்கான படம் அது. இந்த பக்கம் டிராகன் படம் வந்தீங்கன்னா ஒரு அதிரடியான காதல் படமாகவும் இருக்குது. வெறும் காதலை மட்டும்தான் அந்த படம் பேசுதான்னா அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டெப்த்தாகவே அந்த படம் பண்ணியிருக்காங்க. டிராகன் ரெண்டு படத்தையுமே இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இது கல்வியை கொஞ்சம் மையப்படுத்தி சில விஷயங்கள்லாம் போயிருக்கு. டிராகன்ல கொஞ்சம் கல்வியை மையப்படுத்தின விஷயம். நிச்சயமா நிச்சயமா. நீங்கள் சொன்ன மாதிரி பவிஷ் அவர்கள் சும்மா வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார் இல்லையா, சும்மா பாலிசு பண்ண மொசைக்கு தர மாதிரி பள்ளி பள்ளின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இருக்காரு. ஸோ நிறைய இளைஞர்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு முகமாக பக்கத்து வீட்டு பையனாக மாறிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு படங்கள் இன்னும் அடுத்து வரக்கூடிய சில படங்களோட பட்டியல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் வேறு படங்கள். அதாவது இந்த ரெண்டு படத்துக்கு நம்ம நிகராக நிற்க முடியாது, நம்ம நம்மளுடைய கதையை தனித்துவமாக கொடுப்போம், அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. சரி, இவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ சங்கர் அவர்களுடைய ஒரு பிரச்சனை இடி. இந்த இடி மேட்ரு எந்திரன் படத்துக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ அது கோடிக்கணக்கில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குது. ஆனால் இது கதைத்தன்மையாக சில விஷயங்கள் பிரச்சனைகளாக சொல்கிறாங்க. இல்லை, இது பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் முன்னாடி ஏற்பட்டது, அதுக்கான இடி தான் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தகவல் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் சங்கர் வளர விட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி நிறைய பஞ்சாயத்துகள் வந்திருக்கு. ஒவ்வொரு முறை அப்படி வரும்பொழுதும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற எழுத்தாளர் சங்கம் அவங்கள கூப்பிட்டு அந்த இயக்குனரையும் எழுத்தாளரையும் கூப்பிட்டு என்ன இதில் நடந்திருக்கு அப்படின்னு விசாரிப்பாங்க. இவங்க கொடுக்குற ஸ்னாப்சிஸ் அல்லது இந்த கதையில் ஒற்றுமை ஒரு 30% இருந்ததுன்னா கூட அது சம்மந்தப்பட்ட எழுத்தாளருடைய கதைங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவெடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த படைப்பாளிகிட்டேருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அதோடு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இல்லை, எனக்கு பணம் ஒரு விஷயம் கிடையாதுங்க, நீங்கள் டைட்டிலில் என் பேரை போடணும் அப்படின்னு சில இயக்குனர்கள் சொல்லுவாங்க. உங்கள் பணம் யாருக்குங்க வேணும், அதை நீங்கள் வச்சுக்கிங்க, என் கதையை திருடினவரையும் என் படத்தில் எனக்கு அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது
ஒரு மூலக்கதைன்னு போடுவாங்க, அல்லது ஏதோ ஒன்று டைட்டிலில் நன்றின்னு போட்ட ஒரு பேரை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம். ஆனால் சங்கரை பொறுத்தளவுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கோம் தமிழ் சினிமாவில், நம்மளை விட ஒரு இயக்குனர் யார் இருக்கா, அதே மாதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே இயக்குனர் நம்ம தான். ஸோ இப்போ நம்ம கதையை வந்து ஒருத்தர் திருட்டு கதைன்னு சொல்லிட்டாருன்னு தான் இதில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நக்கீரன் இதழினுடைய அந்த ஆசிரியர் குழுவில் இருக்கிற ஆரூர் தமிழ்நாடன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், அவர் எழுதின சிறுகதையை தான் இவர் வந்து சங்கர் அப்படியே அடிச்சிட்டாரு, பிரம்மாண்ட கதையா எந்திரனா மாத்திட்டாரு. அதற்கான ப்ரூஃப் வந்து அவர் கொடுக்குறாரு நீதிமன்றத்தில். இப்போ சங்கருக்கு வந்து என் கதையை நீங்கள் திருடிட்டீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பும் பொழுது அவர் நியாயமாக இதை வந்து பிரச்சனையாக்க வேண்டாம், நம்ம வந்து கூப்பிட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர வச்சு பேசியிருந்தாருன்னா இன்றைக்கி அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது. நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பெரிய இயக்குனர், நம்மளை வந்து இவர் எப்படி வழக்கு போட்டு ஜெயிச்சிட முடியுமான்னு அவர் நினச்சிட்டாரே என்னவோ தெரியல. இன்னைக்கு அந்த வழக்கு கிட்டத்தட்ட எந்திரன் ரிலீஸ் ஆன காலத்துலேருந்து நடந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நின்று இருக்கு. அவருடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 10 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை வந்து இது பண்ணியிருக்காங்க, முடக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான விஷயம். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே கூப்பிட்டு என்னங்க ஏதுங்கன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய இடையூறு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கும். நிச்சயமா. இப்போ அதுக்கு இடையில வந்து இப்போ கேம் சேஞ்சரில் வாங்கின சில, இப்போ அவருக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த இதுக்கும் பாதிப்பு இருந்திருக்குமா? அதெல்லாம் சேர்த்து தான் இந்த பிரச்சனையா? இப்போ இயக்குனர்கள் மட்டும் இல்லை, நடிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட்டில் தான் வாங்குறாங்க. ஏன்னா முன்ன ஒரு காலத்தில் வந்து அவங்க ஒரு 50 கோடி சம்பளம் அப்படின்னா 25 கோடி அக்கௌண்ட்லேயும் அன்அக்கௌண்ட்டில் ஒரு 25 கோடி வாங்கிப்பாங்க. இது வந்து சர்வசாதாரணமாக நடந்துட்டு. பட் மோடி வந்த பிறகு அவருடைய பீரியடில் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, ஏமாற்ற முடியாது, அப்படி ஒருவேளை நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா இடி வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்த பிறகு எல்லாருமே எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம எல்லாத்தையுமே ஒயிட்டில் வாங்குவோமேன்னு சொல்லிட்டு ஒயிட்டாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ கேம் சேஞ்சர்லாம் பெரிய அளவு சங்கருக்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ அதில் வந்து மும்மொழி கொள்கை, அதாவது இப்போ விஜய் அவர்களுடைய பெரிய விஷயம், இப்போ வந்து அவருடைய தலைமை பண்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதில் தவறு செய்யக்கூடியவங்களுக்கு தண்டனைகளும் உடனே கிடைச்சிட்ருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சங்கர் அவர்களுடைய முதல்வன் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இப்போ இந்த உண்மையான வாழ்க்கை முறையில் இவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு மும்மொழி கொள்கைக்கான விஷயத்தை வந்து பேசுகிறாரு. ஸோ அது வந்து இவருக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு எதிர்த்தரப்பினர் கேட்குறாங்க. பட் இவருக்கு அது தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்ற விஷயத்த எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவராக ஒரு மக்கள் கருத்து என்னவோ அதுதான் வெளிப்படுத்துகிறார். ஆக்சுவலாக வந்து இந்தியை இங்கே திணிக்காதீங்கிறது தான் நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது. இப்போ மும்மொழிங்கிறது வந்து படிக்க விருப்பம் உள்ளவர்கள் படிச்சுக்க போகிறாங்க, நீங்கள் வழியை வந்து அதை திணிக்காதீங்க, இது வச்சே ஆகணுங்கிற ஒரு சூழலை இங்கே ஏற்படுத்தாதீங்கிறது தான் அவருடைய பதிலாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க, அதில் மட்டும் எப்படி மும்மொழி திட்டத்தை வச்சுருக்கிறீங்க, இப்போ உங்கள் ஸ்கூலில் ஏன் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு எச்ராஜா உட்பட்டு பல பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு தனியார் பள்ளி, அந்த பள்ளியில் வந்து இந்தியை விரும்பி கேட்பதனால அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கட்டாயமாக எல்லா இடத்துலையும் வைக்கணுங்கிறீங்க. அதாவது தானாக விரும்பி கேட்டு படிப்பதற்கும் கட்டாயமாக நீ படித்தே ஆகணும்னு சொல்வதற்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அப்போ எனக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுக்க போகிறேன். இப்போ நான் வந்து நாளைக்கு போய் டெல்லியிலையோ அல்லது பீகார்லேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்துலேயோ பர்மனெண்ட்டாக போய் தங்கணும், அங்கே தான் நான் தொழில் நடத்தணும் அப்படின்னா நான் இங்கேயே ஒரு 3 மாதம் பேசிக் ஹிந்தி என்னவோ நான் கற்றுக்கிட்டு தான் அங்கே போய் இறங்க போகிறேன். எனக்கு அந்த நீடு இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். இன்னொன்று வந்து சின்ன சின்ன தேவைகளுக்காக நீங்கள் ஹிந்தி கற்றுக்குங்கிறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்குது. அன்றைக்கி மதுவந்தி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பானிபூரி போய் கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? பானிபூரின்னா கொடுக்க போகிறான், இல்லை இப்படி காட்டி இப்படின்னா கொடுக்க போகிறான், எவ்வளோ காசுன்னு கேட்டால் நம்ம அவன் சொல்கிறத நம்ம கொடுக்க போகிறோம், இல்லைன்னா கொடுக்குற காசு எடுத்துகிட்டு மிச்சம் கொடுக்க போகிறான். இதுக்கு எங்கே போய் நம்ம ஹிந்தி கற்றுக்கணும்? இந்த அடிப்படை தன்மை அறிவு எதுவுமே இல்லாமல் பானிபூரி வாங்கணும்னா நீ ஹிந்தி படித்து தானே ஆகணும்னா அவங்க ஒரு பக்கம். இன்னொரு ஆள் சொல்கிறாரு, நீங்கள் காசியில் போய் உங்கள் அஸ்தி, உங்கள் அப்பா அஸ்தி, தாத்தா அஸ்தியை கரைக்க போகணும்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் எப்படி கரைப்பீங்கன்றான். இப்போ இது வரைக்கும் காசியில் வந்து தினமும் தமிழ்நாட்டிலேருந்து ட்ரெயின் கிளம்புது, தினமும் தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட்டு போகுது, அதில் எத்தனை பேர் ஹிந்தி தெரிஞ்சவன் இருக்கான்? 0.1% கூட இருக்க மாட்டான். அப்போ அங்கே போய் அஸ்தியை கரைக்கிறதுக்கெல்லாம் ஹிந்தி கற்றுக்கணும்னா
இது என்ன காமெடியாக இருக்குன்னு புரியல. நமக்கு என்ன நீடுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கற்றுக்க போகிறோம். இதைத்தான் விஜய் சொல்கிறார். விஜய் மட்டுமல்ல, திராவிட கட்சிகள் எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் மீது வற்புறுத்தி இதை திணிக்காதீங்க, தேவைன்னா நாங்கள் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தனியார் ஸ்கூல் பல ஸ்கூலில் அது இருக்குது, மும்மொழி கொள்கையோடு தான் நடந்துகிட்டு இருக்கு. அதில் தேர்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ்னு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விரும்பின லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை அரசு பள்ளிகளில் கொண்டு வாங்கன்றாங்க. இப்போ இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, மெல்ல 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 இங்கே கொண்டு வந்து இந்தியை திணிச்சு, இங்கே வடநாட்டிலிருந்து வர்ற தொழிலாளர்கள் எல்லாருமே இங்கே வந்து ரேஷன் கார்டு இன்னும் எல்லாமே இங்கே வாழ்விடத்தையே இங்கே அவங்களுக்கு உருவாக்கிட்டு, அவர் முதல் படத்திலிருந்து அமரன் படம் வரைக்கும், அமரனை விட்டுருங்க, அமரன் படத்தில் மட்டும்தான் அவர் முழுமையான சம்பளத்தை வாங்கியிருக்காரு. அதுதான் இந்த மேடையில் அவர் சொல்கிறார். நீங்கள் வேறொரு படத்தில் நடிக்கும் பொழுது உங்கள் சம்பளத்தை குறைங்கன்னு சில நேரம் கேட்பாங்க. இல்லை, ஆக்சுவலாக எப்போவுமே வந்து படைப்பாளிகள் முதலாளிகள் ஆகும்போது இந்த வர்ற பிரச்சனை தான் இது. இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக பேசினாருங்க. ஆனால் 2ஆம் பகுதிக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் எடுத்துகிட்டு போகணுன்னு அவரே நினைக்கிறாரு. அது என்னன்றது 2ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.